நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொடர்பு கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொடர்பு கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த முதல்களை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மூவொரு கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஹோசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த, ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லோரும் முழங்கால் படியிட்டு கடந்து கொண்டிருக்கின்ற இந்த 2020ஆம் வருடம் அநேகருக்கு கஷ்டமாக இருந்த, கஷ்டத்தை கொண்டு வந்த வருடமாக இருந்தாலும் நம்ம அநேகரிலே நம்மிலே அநேகருக்கு கடவுள் இன்னும் நல்ல காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் அந்த நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள நாம் வழிவிடாத காரணத்தினால், நம்முடைய குற்றங்களால், நம்முடைய பாவங்களால், நம்முடைய பொல்லாத செயல்களால் ஆண்டவரை தூரமாக வைத்திருந்தோம் என்றால் அதற்காக மனம் வருந்தி இந்த நல்ல நேரத்திலே தந்தையானவரிடம் மன்னிப்பு கேட்டு, அந்த கெட்ட குமாரனை போன்று தந்தையே, என்னை உன்னுடைய மகனாக அல்ல உன்னுடைய சேவகனாக வைத்துக் கொள்ளும் என்று கேட்டது போல நாமும் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக சேவகனாக அல்ல, அவருடைய கிரீடத்தில் மணிமுடியாக நம்மை ஏற்றுக்கொள்வார். அவரிடம் நம்முடைய பாவங்களை சமர்ப்பித்து மன்னிப்பு கேட்டு தகுதி பெற்று இந்த நடு இரவு ஜபத்திலே ஆராதனையிலே கலந்து கொள்ள நம்மை தகுதிப்படுத்துவோம். சர்வ வல்லமை கடவுளிடத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாவது, எங்கள் தந்தையான கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் நமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கொள்வது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கொள்ளவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வாழ்க்கையை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். எல்லோரும் எழுந்து நின்று இன்றைக்கான விசேஷித்த சுவிசேஷ வேத பாடம் கடந்து கொண்டிருக்கின்ற வருடத்திற்காக என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற லூக்கா எழுதிய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வரை உள்ள திருவசனங்களை
இந்த நாளான சிந்தனையை ஊழியர்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த 20ஆம் ஆண்டிலே ஆண்டவரே, கடைசி நாளிலே, கடைசி நிமிடங்களிலே நாங்கள் நிற்கிறோம் ஐயா. எத்தனையோ பேரை நாங்கள் இந்த ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் இழந்திருந்தாலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே எங்களை நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொன்ன கர்த்தர், உன்னை என்னை என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாய் நீ பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் இந்த ஆராதனையை கலந்து வந்திருக்கிறோம் ஐயா. புதிய ஆண்டை நீர் காண செய்ய போகின்ற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலே இந்த அடியேனை நீர் மூடி மறைத்து நீரே வெளிப்பட வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் நமக்கு கொடுத்திருக்கிறதான தலைப்பு பழைய வருட ஆராதனைக்காக நன்றி அறிதலோடு கடவுளிடம் வாருங்கள் என்ற தலைப்பின் கீழாக இறைச்செய்தியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காகவும் ஆயருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரமே திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார் என்று பார்க்கின்றோம். இந்த பழைய வருட ஆராதனையிலே இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குஷ்டரோகம் என்பது
பாவத்தினுடைய சம்பளமாகவும் சாபத்தினுடைய அடையாளமாகவும் பாவிகளின் பட்டியலிலே முதலிடம் பிணத்திற்கு சமமாக அவர்களை கருதினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். வாழும் சூழலிலும் சமூக சுதந்திரமும் மறுக்கப்பட்டிருந்தது. ஊருக்கு வெளியிலே அவர்கள் வாழ வேண்டியிருந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனம் 46வது வசனத்தில். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 13ஆம் லேவியராகவும் 13ஆம் அதிகாரம் மற்றும் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற போது இந்த குஷ்டரோகம் மிகப்பெரிய வியாதி, பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு இந்த வியாதி வந்தது, சாபத்தினுடைய அடையாளமாக கருதப்பட்டிருந்தது. எனவே அவர்களை ஊருக்கு புறம்பே வசிக்கின்றவர்களாக அவர்களை கொண்டு வைத்திருந்த அந்த காலகட்டங்களிலே இப்பேற்பட்ட நிலையிலிருந்த அந்த குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்தி அவர்களை அழைத்தார் என்று பார்க்கின்றோம். சுகப்படுத்தினார். ஏன்னா குஷ்டரோகத்தை வெளிப்படுத்த வேண்டும், குஷ்டரோகம் எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஊருக்கு புறம்பே வசிக்க வேண்டும். அவங்க என்ன செய்யணும்? கிழிந்த ஆடைகளை தரித்துக் கொண்டிருக்க வேண்டும், தீட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஊருக்குள்ளே அவர்களுக்கு வருவதற்கு அனுமதி இல்லாத அந்த நிலையிலிருந்து அவர்களை தான் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அனைவரோடு கூட தன் உறவு முறைகளை வெளியேறுகின்ற போது தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து தன்னுடைய தாய் தகப்பனை தன்னுடைய மனைவியை இழந்த அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தவர்களை தான் ஆண்டவர் சுகப்படுத்தி அனைவரோடும் கூட இணைந்து வாழும்படியாக செய்தார். ஆனாலும் 10 பேரிலே ஒருவர் மாத்திரமே திரும்பி வந்து அந்த நன்றி அறிதலோடு கடவுளிடத்திலே வந்தான் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குஷ்டரோகி என்று நாம் சொல்கின்ற போது நினைவுக்கு வருவது அன்னை தெரேசா அவர்கள். அன்னை தெரேசா அவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது அவர்கள் சொன்னார், இரக்கத்தான் பிறந்திருக்கின்றோம், அதுவரை இரக்கமுள்ளவர்களாக இருப்போம் என்று. அது மாத்திரமல்ல, கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு தாய் அன்னையாவாய், கருமையுற்றால் பல குழந்தைகளுக்கு அன்னையாவாள் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அருட்சகோதரி, திருமணமாகாத அன்னை தெரேசா அவர்கள் அருட்சகோதரியாய் இருந்தவர்கள் அன்னை தெரேசாவாக மாற்றப்படுகிறார்கள். காரணம் என்று சொன்னால் குஷ்டரோகிகள் மத்தியிலே தன்னுடைய இறைப்பணியை செய்தார்கள். அவர்களுக்கு செய்கின்ற பணி ஆண்டவருக்கு செய்கின்ற பணியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதன் வழியாக நேரு பிரதமராக இருந்தபோது சில பொறுப்பாளர்கள் அன்னை நேருவிடத்திலே சென்று புகார் அளிக்கின்றார்கள். புகார் என்னவென்றால், இவர் மதமாற்றம் செய்கின்றார் என்று சொல்லி அளிக்கப்படுகின்ற அந்த புகாரை பெற்றுக்கொண்டு நேரு அவர்கள் அந்த புகாரை அளித்தவர்களோடு அழைத்துக் கொண்டு வருகின்றார். வந்து அன்னை தெரேசா அவர்கள் இருக்கின்ற அந்த இருப்பிடத்திற்கு சென்று நுழைவாயிலே நுழைந்த பிறகு அவர்கள் அந்த குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நோயாளிகளுக்கு அவர்கள் அந்த புண்ணிலே இருந்து வருகின்ற அந்த சீடுகளை துடைத்துக் கொண்டும் மருந்திட்டுக் கொண்டும் இருக்கின்றார். அப்பொழுது அந்த புகார் அளித்தவர்களை பார்த்து நேரு கேட்கின்றார், அந்த பெண்மணி யார் என்று கேட்கின்ற போது அவர் அந்நிய நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அந்த நோயாளிகள் யார் என்று கேட்டபோது நம் நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நேரு கேட்கின்றார், இந்த பணியை நீங்கள் செய்வீர்களா என்று கேட்கின்ற போது நாங்க செய்ய மாட்டோம், ஏன்னா அவங்க பாவத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு அந்த நோய் வந்திருக்கிறது, அவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்களோ என்று சொல்லி நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நேரு அவர்கள் சொன்னார், என்ன சொன்னார், நீங்கள் நன்மை செய்ய மாட்டீர்கள், ஆனால் அதை தடுப்பீர்களா என்று சொல்லி நேரு அங்கிருந்து கடந்து சென்றார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்படி அன்னை தெரேசா அவர்கள்
குஷ்டரோகி மத்தியிலே தன்னுடைய பணியை ஆண்டவருக்கு செய்கின்ற பணியாக அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றோம். அவர்களுக்கு சில பொருளாதார தேவைகள் குறைவுபட்ட போது சில நன்கொடையாளரிடத்தில் சென்று நன்கொடைகளை பெறுவதற்காக செல்கின்ற போது ஒரு கடையிலே சென்று நன்கொடை பெறுகின்ற பொழுது தன்னுடைய கரத்தை கையேந்துகின்றார். அப்பொழுது அந்த கடை உரிமையாளர் அவருடைய கையிலே உமிநீரை அப்படியே துப்பி விடுகிறார். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் தன்னுடைய ஆடையிலே துடைத்துக் கொண்டு மீண்டுமாக அந்த கரத்தை கையேந்துகிறார்கள். எனக்கு கொடுத்து விட்டீர்கள், உங்களுக்கு நன்றி. அங்கு ஆசிரமத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதாகிலும் கொடுங்கள் என்று சொல்லி மீண்டுமாக கையேந்துகின்ற போது அந்த கடையுடைய உரிமையாளருடைய கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. மனமாற்றம் பெற்றவராக தன்னால் முடிந்த அளவுக்கு உதவிகளை செய்தார் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை செய்கிறவராக அன்னை தெரேசா அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே அவர்களுக்கு எல்லா விதமான உயர் பதவிகளும் உயர் பொறுப்புகளும் பதவிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வசனங்களை நாம் வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே, அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலே வந்து என்ன சொல்றாரு? முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, படைத்தலைவராய் இருந்த நாகமா, எலிசா தீர்க்கதரிசி படைத்தலைவனாய் இருந்த நாகமானுக்கு இந்த குஷ்டரோகம் வந்தபோது அவரிடத்திலே வருகின்றார். ஆனால் பழைய காலத்திலே, அதான் சொல்றேன், அந்த நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர்கள் ஊருக்கு புறம்பே வாழும்படியான எண்ணம் இருந்தது. அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். வாழுகின்ற சூழலும் சமூக சுதந்திரம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருந்த அந்த நிலையிலே படைத்தலைவனாய் இருந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்தபோது எலிசா தீர்க்கதரிசியை வந்து அவன் சந்திக்கின்ற போது, அப்பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, அவன் குஷ்டரோகம் இருந்ததினாலே நேரடியாக வந்து கூட பார்க்கல, வீட்டுக்கு கூட அவர் அனுமதிக்கல. என்ன செய்யறாரு? ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் முழுகு என்று சொல்கிறார். அப்போ அந்த குஷ்டரோகம் என்பது எப்பேற்பட்ட பாதிப்பு உள்ள வியாதியா இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி 10 பேர் குஷ்டரோகத்தில் இருந்து சுகம் பெற்றவர்களாய் கடந்து சென்றார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரமே திரும்பி வந்து நன்றி அறிதலோடு கடவுளிடத்திலே வந்தார் என்று பார்க்கின்றோம். எனவே அந்த குஷ்டரோகம் என்பது அப்பேற்பட்டது. தன்னுடைய மனைவியை இழந்திருப்பார்கள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து ஊருக்கு வெளியிலே அவர்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்த போது அப்பேற்பட்டவர்களை ஆண்டவர் சுகப்படுத்தி என்ன செய்யறாரு? சுகப்படுத்தி அனுப்புறாரு. அதை 10 பேரை வந்து நன்றி சொல்லி இருக்கணும். 10 பேரை வந்து, ஏன்னா என்னுடைய குஷ்டரோகம் நீங்கிடுச்சு, நான் என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வெளியிலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஏன்னா புறமே அப்போ நான் என்ன செய்யணும்? இன்னொரு மனுஷன் என்னிடத்துல வருகிற போது தீட்டு என்று சத்தமா சொல்லணும். மனிதன் கூட பேசுவதற்கு எனக்கு அனுமதி இல்லாத அந்த சூழ்நிலையில அப்பேற்பட்ட வியாதியை ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்தினார் என்று சொல்லி அந்த 10 பேரும் மறுபடியும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி
செலுத்துகிறவர்களாய் காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் மாத்திரமே வந்தார் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் ஆண்டவர் கேட்கின்றார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று. அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அநேக நன்மைகளை பெற்றவர்களாய் நாம் கடந்த 20ஆம் ஆண்டிலே அநேக நன்மைகளை நாம் பெற்றோம். ஏனென்றால் நம்மோடு உடன் இருந்தவர்களை, சில ஆயர்மார்களை, சில திருச்சபையாரை நாம் இழந்திருந்தாலும் கூட கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின எகிப்தியருக்கு வரப்பண்ணின கொள்ளை நோயில் ஒன்றையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படியும், வாதம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தந்தார். நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றின் நிமித்தமாக இன்று நாம் நிர்மூலமாகாதபடி நிலைத்திருக்கின்றோம். இது கர்த்தருடைய கிருபை. நான் நீதிமானா இருக்கிறேன், எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு இந்த கொரோனா என்னை பாதிக்கல, அப்படிலாம் இல்லை. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பழைய ஆண்டை நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். புதிய ஆண்டை காணும்படியாக கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். எனவே தலைப்பு என்பது நன்றி அறிதலோடு கடவுளிடம் வாருங்கள் என்ற அந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்களும் நானும் இந்த பழைய வருட ஆராதனை தொடர்ந்து புதிய வருடத்திலே ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நமக்கு நிறைவேற்றி இருக்கின்றாரே. நான் மோசேயோடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் கடந்த நாட்களை காட்டிலும் வருகின்ற நாட்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நன்றி அறிதலோடு கடவுளிடம் வாருங்கள் என்ற தலைப்பின் கீழாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்கான தலைப்பு. எனவே நாமும் அதுக்காகவே வந்திருக்கிறோம். ஏன்னா எத்தனையோ பேரை நம்ம இழந்திருக்கிறோங்க. இழந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாரு கடவுள், இழந்தவங்க நீதிமான் இல்ல பாவிகள் அப்படின்னு சொல்லல. அவங்க அது நிமித்தமாக அல்ல, நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், கர்த்தருடைய கிருபையினாலே பாதுகாக்கப்பட்டிருக்கோம். எனவே நன்றி அறிதலோடு கடவுளிடத்திலே வந்திருக்கின்ற நம்மை கடவுள் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது கர்த்தர் நம்மை முழுவதுமாக வருகின்ற புதிய ஆண்டை நமக்கு 1000 மடங்காக ஆசீர்வாதத்தோடு நம்மை வழிநடத்துவார். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஆசீர்வாதமான இந்த இறுதி ஆண்டை ஆண்டவர் இந்த இறுதி ஆண்டிலே பல கஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. கடந்த 8 மாதங்களாக கொரோனா பாதிப்பினாலே 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்த நிலையிலே வேலை இழப்பின்றி பொருளாதார மந்தமான நிலையை நாம் கண்டிருக்கின்றோம். எனவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 20ஆம் ஆண்டை கடந்து செல்வதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி அறிதலோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கின்ற நம்மை கர்த்தர் நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த பழைய வருட ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறும்படியாக நீ செய்ததற்காகவும் எண்ணிலா நன்மைகளை நீ செய்ததற்காகவும் கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகத்திலே நன்றி அறிதலோடு கடவுளிடத்திலே வாருங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஐயா. நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்து அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே, இந்த பழைய வருட ஆராதனையை ஆண்டவரே முடிக்கும்படியாகவும் புதிய வருடத்தை காணும்படியாகவும் நீ செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து திருச்சபை மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் செல்லாதபடி புதிய வருடத்தின் வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கர்த்தாவே இந்த கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த அடியேனை நீ மூடி மாடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசு வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்ற பாடலை ஒரு சரணங்கள் மாத்திரமே பாடுகிறோம்.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே
நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லோரும் சேர்ந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மறுமையிலே தீர்வு உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய விசேஷித்த இந்த புதிய வருடத்திற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லவும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவருக்கு கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி நாம் அனைவரும் முழங்கால் வைத்து அமைதியாக நம்மை நாமே சற்று நேரம் சோதித்தறிவோம். உங்கள் பாவங்களை நிமித்த மொழி இருதயத்தோடு உண்மையை மனசாவப்பட்டு பிறருக்கு அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். எல்லோரும் சேர்ந்து பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கைகிறோம். ஒளியில் நடவாமல் இரவில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித் தரணும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இடைப்புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்கிறதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். எல்லோரும் தலைவணங்கி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகள் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாமாலை
253 புத்தெழுச்சி பாடல் புத்தகத்திலே 471வது பாடல். சுவிசேஷ வேதப்பாடு. Lúcar
13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடியும். அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்தால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும் 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடுவது எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்திலே நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டுவையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்றார் என்று அவரிடம் கூறினார் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாசிப்பதாக கிறிஸ்துவ மகிழ்வார்கள். ஜெபம் செய்வோம். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய நாள் தந்து புதியன செய்பவரே. புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஆண்டவரே, கடந்த வருடத்திற்காக, கடந்த கடினமான ஒரு வருடத்திற்காக என் நல்ல தகப்பனை உமக்கு நன்றி கூறுகின்றோம். அந்த கடினமான நேரத்திலும் அடியார்களை
கைவிடாமல் பாதுகாத்த என் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய பாதுகாக்கின்ற கரத்தை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூற இன்னும் ஆசையாக இருக்கின்றது ஆண்டவரே. ஆமே நல்ல தகப்பனே, எத்தனையோ மக்களை காவு வாங்கிய இந்த கொரோனா நோயிலிருந்து அடியார்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்திருக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம் அப்பா. இந்த அருமையான நாளையும் நீர் ஆசீர்வதித்து இந்த 2021 வருடத்தை கண்டு மகிழ அடியார்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த சாக்கியத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆமே நல்ல தகப்பனே, எத்தனையோ மக்கள் 2021, 2022 பார்ப்போம் என்று நினைத்துக் கொண்டிருந்த மக்களிலே ஒரு அநேகம் இல்லாமல் போய்விட்ட நிலையிலே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர், எங்களை பாதுகாத்திருக்கின்றீர், எங்கள் மீது உங்களுடைய கரிசனை இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தியதற்காக நன்றி கூறி எனது தகப்பனே, இந்த அருமையான 2021 வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பேரர்களால் நிறைத்து வர இருக்கின்ற இந்த 2021 வருடத்தில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் என் நல்ல தகப்பனே உம்மால் நடத்தப்படுகின்ற, உம்மால் பாதுகாப்பில், உம்முடைய பாதுகாப்பில் நடத்தப்படுகின்ற நாட்களாக நேரமாக இருக்க அடியார்களை ஆசீர்வதித்து இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் தியானிக்க இருக்கும் இந்த தியான நேரத்தையும் அடியனை மூடி மறைத்து நீரே நல்ல தகப்பனை வெளிப்பட்டு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சௌந்தரராஜனையை வாசிக்கும் பொழுது அழகாக கடைசியாக 2 வரிகளை மிகவும் அழகாக தெளிவாக வாசித்தார். எனக்கு கிடைச்சு. அவங்க எல்லாரும் எப்படி கிடைச்சிருந்தாங்க? என்ன வாசிச்சவங்க பாங்களா? வாசிங்க. படிங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும். அடுத்து தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம். இந்த புதிய வருடத்திலே கடந்த வருடங்களிலே இந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்கின்றார்கள், என்ன செய்ய போகிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்து அவர்களுக்காக அவருடைய மீட்பை அவர்கள் கண்டடைய இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஆண்டவர் என்று சொல்லுகின்ற வார்த்தை 3 வருஷமா வந்து பார்க்கிறேன், 5 வருஷமா பார்த்தேன், 3 வருஷமா பார்த்தேன், ஒன்றும் நடக்க மாட்டாரு. இதை வெட்டி போடும். நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், சாப்பாடு வழி இல்லை, சாப்பிட்றதுக்கு வயிறு பசியாக இருக்குது, வயிறு பசியை போக்குறதுக்கான இந்த மரம் ஒன்றும் செய்ய முடியவில்லை, வெட்டிவிடு என்று சொல்லுகின்ற அந்த தொழிலாளி என்ன செய்யறாரு? ஐயா இந்த ஆண்டும் விட்டு வை, இந்த ஆண்டும் நம் அனைவரையும் விட்டு வைத்திருக்கின்றார் ஆண்டவர். கடந்த வருடத்திலே நாம் கண்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், எத்தனையோ கொடுமைகள், மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் பட்டுக் கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாமும் பார்த்தோம். நமது மத்தியிலிருந்தும், நம்முடைய கரங்களிலிருந்தும், நம்முடைய தாராளத்திலிருந்தும் அநேகருக்கு உதவியும் செய்தோம். சாப்பாடு கொடுத்தோம், சாப்பாட்டுக்கான காரியங்களை, பொருட்களையும் ஓரிரு முறை கொடுக்க முடிந்தது கொடுத்தோம். அப்படிப்பட்ட கஷ்டமான நாட்களை எல்லாம் கண்டு வந்த இந்த நாட்களிலே, அந்த கடந்த வருடத்திலே, கடந்த 3 வருடங்களிலே நான் வந்து பார்க்கின்றேன், பலன் எதுவும் இல்லை. அதை வெட்டி போடு என்று சொல்லப்படுகின்ற, கடவுளால் சொல்லப்படுகிறது. ஆம்பியமான சகோதரர்கள், கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ வர இருக்கின்ற ஆண்டு அப்படி இருக்கக்கூடாது. கடந்த ஆண்டிலே நாம் எதையெல்லாம் யோசித்தோம், சிந்தித்தோம், செயல்பட்டோம், அவைகளினால் நமக்கு கிடைத்தது என்ன, அவைகளால் கிடைத்ததை நினைத்து பார்த்து அடுத்த வருடம் நாம்
ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அடுத்த ஆண்டு வர இருக்கின்ற இந்த வந்திருக்கின்ற 2021 வருடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்குமா? கனி கொடுப்பதற்காக நாம் நம்மை ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்றோமா? கனி கொடுக்க முடியுமா? கனி கொடுக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வெட்டி விடுவார்களா? இதையெல்லாம் இந்த புதிய வருடத்திலே நினைத்து கொடுக்க முடியும், கொடுக்க நம்மால் முடியும், முடிந்ததை செய்து காட்ட வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். 5வது சங்கீதம் 11வது 12வது வசனம் படிக்கல. ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோர் முதல்ல பாடணும். உன்னதமானவரின் பாடல பாடணும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான், அவர் அவருடைய செட்டையால் நம்மை பாதுகாப்பார். சர்வ வல்லவருடைய நிழலில் நாம் புகழிடம் கிடைக்க நாம் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் ஆண்டவருடைய வல்லமை நம்மை பாதுகாக்கும். எல்லா நிலையிலும் ஆண்டவர் அந்த 91வது சங்கீதம் முழுவதும் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? அவரை அறிந்தார், அவரை நினைத்து, அவரை தெரிந்து கொண்டார், அவரை நம்பிக்கை வைத்திருந்தார், அவரை நம்முடைய எல்லாமாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அந்த 91வது சங்கீதத்திலே மிகவும் அழகாக சொல்லுகின்றார். அழகாக சொல்லுகின்றவர் இந்த 5வது சங்கீதத்திலே 11வது அதிகாரத்திலே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் அகமகிழ்வர். உம்மிடம் அடைக்கலம் புகும் அனைவரும் அகமகிழ்வர் என்று தாவீது சங்கீதக்காரன் மக்களை பார்த்து ஆண்டவரிடம் புகழிடம் தேடுங்கள், ஆண்டவரிடம் அடைக்கலம் புக வேண்டும், அவரை நாம் தஞ்சமாக கொள்ள வேண்டும். அவரை நாம் தஞ்சமாக கொண்டோம் என்றால் பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த புது வருடம் என்று சொல்லுங்க. இன்னைக்கு என்ன புது வருடம்? நாளைக்கு புது நாள் இல்லையா? ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அந்த நாள் முடிக்கிறது. அடுத்த நாள் வரலன்னா வருஷம் எங்கேருந்து வரப்போகுது? அடுத்த நாள் நமக்கு வர வேண்டும், நல்ல விதமாக வர வேண்டும், அந்த நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோருமே நம்பிக்கையில் படுக்கைக்கு செல்லுகின்றோம். நம்பிக்கையிலே படுக்கைக்கு செல்லுகின்றோம். அந்த நம்பிக்கையிலே படுக்கைக்கு செல்லும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் கரெக்டாக 5 மணிக்கு எழுமணுன்றதுக்காக அலாம் வைப்பாங்க. அலாம் வச்சு கடிகாரத்தில் அலாம் வச்சு படுப்பார். அலாம் வச்சு படுத்து கொஞ்ச நேரம் அந்த 5 மணி வந்தவுடனே அது அடிக்கிறது இல்லையா? அடித்த உடனே எழுந்திரிச்சு என்ன செய்வார்? ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவார், திரும்ப படுத்துருவார். அவருக்கு ஆசை என்னன்னா 5 மணிக்கு அலாம் அடிக்கணும், நான் எந்திரிக்கணும், எந்திரிச்சு நான் என்ன செய்யணும், காலை கடவுள் எல்லாத்தையும் முடித்து கடவுளை வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசை இருக்குது. ஆனால் 5 மணி ஆனவுடன் அந்த தூக்கம் எந்த அளவுக்கு ஆழமான தூக்கம் கிடைக்குதுன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப 1 மணி நேரம் படுத்து முடிப்பாங்க. ஆசை இருக்கு. நம்ம எல்லாருக்குமே கடவுளை பின்பற்ற வேண்டும், கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளையே பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். ஆசை இருந்தாலும் அந்த ஆசை இருக்குன்றத அலாம் வச்சு காட்டுறோம். அலாம் வச்சு காட்டி, ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன், நீதான் எனக்கு எல்லாம், நான் உம்மிடம் அடைக்கலம் புகுகிறேன் என்று சொல்லுகின்றனா அந்த நேரம் வரும்போது தவறி போயிடும். நேரம் வரும்போது எங்கே போயிடும், எப்படி போயிடும் அப்படின்றது நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் நடக்கலாம். ஆனால் இருந்தாலும் ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுவோர் அகமகிழ்வர். அந்த ஆண்டவருக்குள் நாம் இந்த புதிய வருடத்தில் நுழையும் பொழுது நம்ம எல்லாருக்குமே சொல்லப்போனால் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. புதிய வருடத்தில் இந்த முன்னால் வச்சுருக்காங்க அட்டை, இந்த ஒரு பக்கத்தில் என்னது வேத வசனம், அணுதின வேத வசனங்கள் இருக்கின்றன, இன்னொரு பக்கத்தில் அட்டைகள் இருக்கின்றன. மார்க்கர் அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கர்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள் எல்லாரும், வாக்குத்தத்த அட்டை என்று சொல்லுவோம் இல்லையா? அது வந்து புக் மார்க் தான், அது பேர் வந்து புக் மார்க்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் பெரிய ஒரு வாக்குத்தத்த அட்டை. அந்த வாக்குத்தத்த அட்டை எடுக்கிறதுக்கு
நிறைய பேர் அந்த வாக்குத்தம் ஆண்டோடைய வாக்குத்தம் கிடைக்கணுன்றதுக்காக இன்றைய அளவில் இன்னைக்கு வந்து எல்லாரையும் அலோவ் பண்ணலை, ஃப்ரீயாக அலோவ் பண்ணலை. அதனால நிறைய பேர் அங்கங்கே தாமதிச்சு நிற்கிறாங்க. இல்லாட்டாக்க எத்தனையோ பெரிய பெரிய ஜபக்கூடங்களில் மேடைகளில் பெரிய பெரிய நட்சத்திர பிரசங்கியார்கள் பிரசங்கிக்க அவர்கள் பிரசங்கத்தின் பிறகு அட்டைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கின்ற வாக்கு கடவுள் கொடுக்கின்ற வாக்கு. போன வருஷம் இந்த 2020 எந்த அளவிற்கு ஒரு அருமையான முழுமையை கொண்டாடும் ஒரு வருடம் என்று கோல்டன் இயர் என்றெல்லாம் தங்கத்தை புரிய போகிற வருஷம்னு சொல்லி எல்லாம் என்னென்னமோ நம்ம வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார்கள். அந்த மாதிரிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கும் என்று அந்த தங்கத்தை பொழிய போகிற வருஷம் தரத்தை குறைச்சிருச்சு. ஆண்டவர் சொல்லுங்க, யோசுவாவின் மூலமாக ஆண்டவர் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையிலே நடந்ததை கண்டிருக்கின்றீர்கள். உண்மைதானே? எகிப்திலிருந்து மக்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது யோசுவாவிடம் அவர்கள் எல்லோரும் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். மோசே இறந்து போகின்றார். இறந்து போன பிறகு இவருடைய காலமும் முடிந்து அந்த யோசுவா புத்தகத்தில் கடைசி அதிகாரத்தில் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்திருக்கின்றீர்கள், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பினீர்கள், நம்பியது நடந்திருக்கின்றது. இப்ப தீர்க்க தரிசனம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது நடக்க போகுது, இது நடக்க போகுது. எல்லா பேரும் சொன்னாங்க மோடி எங்கேயே போறாரு, என்னத்தை ஆக போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அழகா வந்து உட்கார்ந்தாரு. பெரிய பெரிய பிரசங்கியார்கள்லாம், பெரிய பெரிய நட்சத்திர பிரசங்கியார்கள்லாம் அவருக்கு முன்னால போய் கை கொடுத்து நீ தான் அடுத்த பிரதமர்னு சொன்ன, அடுத்த பிரதமர் சொன்னாங்க. அடுத்து ஒரு சில பேர் நாம் எல்லோரும் கிறிஸ்தவ மக்கள் எல்லோரும் இணைந்து ஜபம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஜபத்தின் மூலமாக அவர் தூள்களாக வந்துட்டார். வாக்குத்தத்தமாக மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். வாக்குத்தத்தமாகவே இருந்து விட்டால் அது வாக்குத்தத்தம் இல்லை, இறை செய்தி இல்லை. இப்போ அதுலேயும் இப்போ இந்த புக் மார்க்னு சொல்ல, அந்த புக் மார்க்கில் சொல்லப்படாத ஒரே ஒரு வசனம் இருக்கும். பிரியமான சகோதரி, இவ்வளவு பெரிய பொக்கிஷமாக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்துருக்காரு, ஆண்டவருடைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. பொக்கிஷம் பத்தாது, பொக்கிஷம் எனக்கு வேண்டாம், அதில் ஒரே ஒரு அரிசி மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி மட்டும் நம்ம என்ன செய்யறோம், கிடைச்சா போதும்னு நினைக்கும். ஒரு அரிசி கிடைச்சா போதுமா? புத்தகமே நமக்கு வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தை நான் இந்த நம்முடைய பாரம்பரியம் சொல்லுதோ என்ன தெரியல, வழக்கங்கள் சொல்லுதோ என்ன தெரியல, எல்லாருக்கும் எப்படி அந்த ஒரு ஐடியா வருதுன்னு தெரியல. வாக்குத்தத்த அட்டைகள் சொல்ல போனால் நம்மை மிகவும் குறுகிய வழியில், குறுகிய பாதைகள் கொண்டு செல்லுகின்றது. பைபிள் இவ்வளவு பெரிய பைபிள் இருந்து ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஆண்டவரால் பேசப்பட்ட வார்த்தைகள். அதுலேயும் சொல்ல போனோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் இருந்து சொல்லப்படுகின்ற வாக்குறுதிகள் தான் நிறையா இருக்கும். அந்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட உனக்காகவும் எனக்காக சொன்னது இல்லை. உறுதியாக சொல்கிறேன், ஒரு வார்த்தை கூட உனக்காகவும் எனக்காகவும் சொன்னதில்லை. அந்த நாட்களிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுடைய சூழ்நிலை என்னவாக இருந்ததோ அவர்களுடைய சூழ்நிலை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஆறுதல் வார்த்தைகள். இன்று நாம் வாசிக்க கேட்ட முதலாம் வேத பாடத்தில் செப்பனியாவில் நாம் கேட்டது, அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன், அவர்கள் முன்னால் இருந்த நன்னிலைக்கு அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நமக்கு கிடைக்கும் நம்பணும் அப்படின்னா நம்பலாம், கிடைக்கும். ஆனால் அந்த வாக்குறுதி நமக்காக கொடுக்கப்பட்டதில்லை, இடம் பொருள் அறிந்து எந்த இடத்துக்கு தேவைப்பட்டதோ, யாருக்கு தேவைப்பட்ட மனிதனுக்காக சொல்லப்பட்ட காரியம். அந்த காரியத்தை நமதாக்கி கொள்ள வேண்டுமா? பிரியமான சகோதர சகோதரி, நமக்கு தேவையான காரியங்கள் ஒரு ஆண்டு இருக்கிறது. அந்த காரியங்களை ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நமக்கும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல நாம் முழுமையாக கடவுளை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லுகின்ற ஆபிரகாம் எப்படி நம்பினார், எப்படி விசுவாசித்தார் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அவரை தேடி வந்து ஆசீர்வதிக்க வந்தார். இவர் போயிட்டு என்னை ஆசீர்வதிக்கணும் என்னை ஆசீர்வதிக்கணும் கேட்கல. யாக்கோபு கேட்டார், யாக்கோபு என்னை ஆசீர்வதித்தாலேயே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு காலம் பிடிச்சிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்யல, நீ என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்கவே இல்லை, என்னை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரை தேடி வரக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு நீதிமான். அவர் எந்த அளவிற்கு ஒரு பெரிய நீதிமானாக இருந்தார் என்றால், ஒரு நாட்டுக்காகவே கெஞ்சி மன்றாடுகிற வாதாடுகிற கடவுளோடு வாதாடக்கூடிய நிலையில் கூட அவர் இருக்கிறார். அந்த அளவிற்கு அவருடைய விசுவாசம் எந்த அளவிற்கு என்றால், நீ உன்னுடைய தாய் தந்தை வாழ்கின்ற இடத்தை விட்டு நான் இடத்திற்கு போ என்று சொன்ன உடனே என்ன செஞ்சாரு? நடக்குமா நடக்காதா, சும்மா தேவையில்லாமல் இங்கே இருக்கிற எல்லா சொத்து சோதனை விட்டுட்டு யாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி எப்படி கடவுள் சொல்கிறாருன்னு அதை நம்பி நான் போகலாமா சொல்லிட்டு அவர் என்ன செய்ய தப்பு. அவர் சந்தேகப்படவில்லை, சந்தேகப்படாமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு முதல் பழைய வருட ஆராதனையிலே நான் வாசிக்கிட்டு தொழுநோயாளிகள் கூட 10 பேர் வந்தாங்க. 10 பேர் வந்து ஆண்டவர்கிட்ட தூரமாக தான் நின்று, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு சுகமளிக்கும், சுகமளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கூட்டமும் பெருசாக நினச்சி அந்த கூட்டத்தை தாண்டி அந்த தொழுநோயாளர்கள்லாம் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் ஏசாமி பக்கத்தில் வர முடியாத காரணத்தில் அப்போ தூரமாக அவங்களுக்கு நீங்கள் எல்லோரும் போயிட்டு குருக்கள்கிட்ட காட்டுங்க, அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், குருக்கள்கிட்ட காட்டி செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக சொல்லி அனுப்புறான்னு வச்சுங்களேன். அவங்க பக்கத்தில் வர முடியாது. எனக்கு அவங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை சுற்றி மக்கள் இருக்கின்றார்கள், அந்த நல்ல மக்கள் இருக்கின்ற இடத்துல அந்த தீட்டுப்பட்டவர்கள் வரக்கூடாது, ஆகவே சொல்லி அனுப்புறாரு. அந்த வார்த்தையை கேட்டாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் போய் குருக்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அந்த வார்த்தையை கேட்டாங்க. அந்த 10 பேர் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம், அப்படிப்பட்ட விசுவாசத்தை நடந்து கொண்டு போயிருந்தார்கள். நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அவங்க வீட்டில் குருக்கிட்ட போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சார் ஒருத்தர், எனக்கு குணமாயிடுச்சு அப்படின்னு. குணமாயிடுச்சு கண்டுபிடிச்ச ஆண்டவர் அந்த குஷ்டரோகி என்ன செய்யறாரு? குருக்களை காட்டணும், குருக்கிட்ட போய் காட்டணும் போல, குருவே அங்கே இருக்கிறாரு. என்னை அனுப்புனவரே குரு தான், என்னை அனுப்புனவரே கடவுள் தான், அவரை நான் வணங்கினால் போதும் என்று அவரிடம் திரும்பி வந்து அவருக்கு நன்றி செலுத்துகின்றார். அந்த நம்பிக்கை, ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே, ஆபிரகாமுக்கு இருந்த அதே நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றால், விசுவாசம் இருந்தது என்றால், நாம் அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால், ஆண்டவரில் நாம் அடைக்கலம் புகுந்தோம் என்றால், நமது வாழ்வும் ஆபிரகாமுடைய வாழ்வை போல செழிப்பான வாழ்வாக இருக்கும். ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும். வந்துவிட்ட 2021 வருடம் நமக்கு நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும், செழிப்பான ஆண்டாக இருக்க வேண்டும். எப்படி செழிப்பான ஆண்டாக இருக்க வேண்டும்? ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திலே அவருக்கு ஆண்டவர் அளித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கும் கிடைக்க வேண்டும். அவரை போல நம்பு, உனக்கு கிடைக்கும். அவரை போல நம்பணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த நம்பிக்கையின் வழியிலே, நம்பிக்கை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே அது எப்பவுமே நம்ம சுகபோகமாக வாழ்ந்துட போனோம். எந்த விதமான கஷ்டமும் துன்பம் வரப்போதில்லை. இந்த 20வது வருஷம் வரும், யாராவது கேட்டீங்க 20வது வருஷம் வரும். 20வது வருஷத்தில் கூடவே ஒன்று வந்துச்சு, அது எல்லாருக்கும் இருக்கணும்னு வந்திருக்கு. அது யார் வரணும்னு நினைச்சோமா? இல்லை. அதே மாதிரி நாம் வாழ்கின்ற சுகபோக வாழ்க்கையிலே சோதனைகள் வரும். கொரோனா மாதிரி சோதனைகள் வரலாம். அப்படி சோதனைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் என்னை காத்து வழி நடத்துகின்ற என் கடவுள் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருந்தது என்றார். யோகு புத்தகத்தில் 13வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்றாரு? எல்லா வருஷத்துக்கு மனப்பாடம் தெரியும். என்னை கொண்டு போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோகு மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சோகம் நிறைந்த ஒரு பர்சனாலிட்டி பைபிள்ல வேற யாரும் இல்லை. யோகுவை போன்று பணக்காரனாக இருந்தவனும், யோகுவை போன்று ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தவனும், அதே நிலையில் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தவன் என்பதால் அவனுக்கு வந்த சோதனைகளைப் போல இந்த உலகத்தில் வேற யாரும் சோதனை
மனிதனாக பிறந்து. அந்த சோதனைகள் எல்லாம் அவர் தாண்டி வரும் பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். இந்த சாத்ராக் ஆபேத்நேகோ 3 பேர் சொல்லுவாங்க இல்லையா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் என்ன சொல்றாங்க? எங்க கடவுளை எங்களை காப்பாற்றுவாரு. அவர் எங்களை காப்பாற்றினாலும் நாங்கள் அவரை தான் நம்புவோம். எங்களை காப்பாற்றினாலும் அவரை தான் நாங்கள் நம்புவோம். ஏன்னா அவர் எங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. அவர் என்ன செய்யறாரு, ராஜா வந்து அவங்க 3 பேர் இந்த 3 பேர் தான் உள்ள போட்டு 4 பேர் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வரும்போது அங்கே அவர் பார்த்தது 4 பேர், ஆனால் வெளியே வந்த 3 பேர். ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவரையே நான் நம்புவேன் என்ற நம்முடைய நம்பிக்கை வாழ்வு, மனுஷ வாழ்வு நம்பிக்கை வாழ்வு தான். அந்த நம்பிக்கை வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே வரும் கஷ்ட துன்பங்கள் எல்லாவற்றையுமே யோபுவை போன்று அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரே என் கடவுள் என்று, அவர் என்னை பாதுகாப்பார் என்று நாம் நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்றால் வந்து கொண்டிருக்கின்ற வந்துவிட்ட 2021 வருடம் உண்மையிலேயே அமோகமாக இருக்கும். அந்த யோபுவுக்கு கிடைத்த கடைசி வருஷம் கடைசியாக 42வது அதிகாரமா 42வது அதிகாரம் 10வது வசனம் என்ன படிக்கிறோம்? இரட்டத்தனையாக முன்னால் இருந்தவர்கள் அத்தனையை பார்க்கிறோம், இரட்டத்தனையாக அவருக்கு கொடுத்தார். நமது நம்பிக்கை வாழ்விலே நாம் சந்திக்கின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்ட நஷ்ட மத்தியிலும் ஆண்டவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருந்தோம் என்றால், ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவரையே நம்புவேன் என்று சொல்லுகின்ற யோபை போன்று இருந்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் இரட்டத்தனையாக என்ன நம்மகிட்ட இல்லாத கூட நிறைய கொடுக்கிறது. சாலமன் சொன்னார் இல்லையா, நீ ஞானத்தை தான் கேட்க, ஞானத்தையும் கொடுப்பேன், ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன், நீ கேட்காத எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி நாம் கேட்காதது எல்லாவற்றையும் கூட நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்திருக்கின்றார். இந்த 2021 வருடத்தில் முதலிலே நாம் ஆபிரகாமை போல நம்ப வேண்டும். இரண்டாவதாக யோபுவை போன்று சகித்தலிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவர் என்னை இந்த நிலையிலும் அவருடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே வாழ வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு மேலாக நாம் தானியேலை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தானியேல் என்ன செஞ்சாரா? தானியேலோட ஸ்பெஷல் என்ன? என்னவோ சொல்றீங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 3 வேளை ஜெபித்தார். 3 வேளை ஜெபித்தார். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ராஜா சொல்றான், யாருமே என்ன செய்யக்கூடாது, மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாது, என்னையை தான் வணங்கணும், நான் செஞ்சு வச்சுருக்க சிலையை தான் நான் பண்ணணும், நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் வழக்கமாக எப்படி முட்டிக்கால் போட்டு அவருடைய திசையை நோக்கி வணங்குவாரோ அதே போன்று 3 முறை ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிக்கின்றார். அப்படி ஜெபித்ததால் அவருடைய சிங்க கோயிலில் போட்டால் அவருக்கு என்ன ஆகலை, சிங்கம் என்ன பண்ணிடுச்சான், சிங்கத்தை ஆண்டவர் வாயை கட்டி விட்டார் என்று அரசன் கேட்கும்படி சொல்லுகிறார். அப்போ ஜெபம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது, நம்பிக்கையோடு சேர்த்து நம்முடைய சகிப்புத்தன்மை இருக்கணும். சகிப்புத்தன்மையோடு சேர்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்வது போல எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்துக் கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு இந்த 2021 வருடம் ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்பட்ட வருடமாக இருக்கும். ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்பட்ட வருடமாக இருக்கும். ஆண்டவர் ஏசாமி எப்பெல்லாம் மக்களோட பேசுகிறாரோ, பேசிட்டு இருந்துட்டு கடைசி ஏதாவது ஒரு பெரிய நல்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா, மலைக்கு சென்று ஜெபித்து விட்டு கீழே இறங்கி வந்து 12 அப்போஸ்தலர்களையும் தெரிவு செய்தார். ஜெபத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று மரியாவுக்கு சொல்லப்பட்டது போல நாம் எல்லோருக்கும் இந்த புதிய வருடத்திலே மூன்றாவது காரியமாக ஜெபம் செய்யுங்கள். 3வது காரியமாக சொல்லுகிற காரியம் ஜெபம் செய்யுங்கள். ஜெபம் செய்தால் மட்டும் பத்தாது. இருக்கிறது கல் மாதிரி இருந்து கல்லாவே நான் இருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க
கல் மேலே என்ன விழுந்தாலும் சரி அதை என்ன செய்யுமா? எறும்பு ஊறினாலும் எறும்பு ஊறிட்டே இருக்கும்போது அந்த கல் கூட தேஞ்சு அதில் பாறை உருவாகும். அப்படிப்பட்ட பாறைகளாக இருந்தாலும் நாம் மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு பெரிய கேரக்டர் சக்கை என்ன செய்தாரு? ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அத்தி மரத்து மேலே ஏறி நிற்கிறான்னு சொன்னாங்க. நிற்கிறவர் ஆண்டவர் சக்கையே இறங்கினா அவன் வீடு வந்து தங்க போறேன்னு சொன்னாரு. தங்க போறேன்னு சொன்னோடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். வீட்டுக்கு போன உடனே அவர் வீட்டில் வந்து ஆண்டவர் பிரவேசித்த உடனே அவருக்கு பெரிய எந்த அளவிற்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது என்றால், ஆண்டவரே நான் பெரிய பாவி, எத்தனையோ மக்கள் ஏமாற்றி இருக்கிறேன், ஏமாற்றிய மக்களிடமெல்லாம் ஏமாற்றியவர்களை திரும்பி கொடுத்து விடுகிறேன், அதில் ஏமாற்றியது போல எதையெல்லாம் வாங்கினாலும் அதை நாளத்தினாக திரும்பி தந்து விடுகிறேன் என்று சொன்ன மனம் மாறினோடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. மனம் மாறினார், நம்மையே மாற்றினோம் என்றார், நல்ல ஒரு மென்மையுள்ள மனிதனாக மாறினோம் என்றால் நிச்சயமாக நம்மை பார்க்கின்ற கடவுள் உன்னுடைய வீட்டிற்கும் இந்த வருடம் 2021 வருடம் மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்த ரட்சிப்பு நிறைந்த வருடமாக இருக்கும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரியே, வாக்குத்தத்த அட்டை எடுத்தாக்க அது வந்து உனக்கு நிறைவேறப்படுறது இல்லை. அது நிறைவேறணுமா? விசுவாசம் வேணும். அது நிறைவேறணுமா? சகித்தல் வேணும். அது நிறைவேறணுமா? ஜபம் வேணும். அது நிறைவேறணுமா? நம் வாழ்க்கையிலே மனம் மாற வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணித்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்த ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் நமக்காக இன்னும் பாடுபட காத்திருக்கின்றார். ஏன் பாடுபடணும்? நம்ம அவருக்கு முன்னால் நல்ல பிள்ளைங்களா இருந்தோம் அப்படின்னாக்க அவர் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு மகிமை உண்டாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் எல்லோராலும் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து வந்துவிட்ட இந்த 2021 வருடத்தில் ஒவ்வொரு நொடிக்கொண்டும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், முழு வருடமும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க நம்மை அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். மிகவும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளையும் நேரத்தையும் அடியார்களுக்கு விசேஷித்த நேரமாக தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற காரியங்களாகிய ஆபிரகாமை பற்றியும், யோபுவை பற்றியும், தானியேலை பற்றியும், சக்கேயுவை பற்றியும் நாங்கள் சிந்தித்ததிலே அவர்களிடம் இருந்த ஒரு பெரிய பொக்கிஷங்களை கண்டு அவர்களை நாடி வந்தீர். அவர்களுக்கு அந்த பொக்கிஷங்களை உம்மிடம் கொடுத்ததால் அவர்களுடைய வாழ்வை நிறைவாக்கினீர். ஆண்டவரே, ஆமென். நல்ல தகப்பனே, அடியார்களுடைய வாழ்வையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய வருடம் 2021 வருடம் எங்கள் எல்லோருக்கும் கடந்த 2020 வருடத்து போன்ற உலகம் முழுவதையும் உலுக்கி கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் எங்களை தப்புவித்து வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கின்ற நல்ல தகப்பனை எங்களையும் விட அர்ப்பணிக்கின்றோம், விசுவாசிக்கின்றோம். ஆபிரகாமை போல விசுவாசிக்கின்றோம். நல்ல தகப்பனை, அடியார்களையும் ஆசீர்வதியும். வருகின்ற கஷ்ட நேரங்களிலும் நீரே எங்களை பாதுகாக்கின்றீர் என்று நாங்கள் நம்பி எங்களுடைய வாழ்க்கையிலும் இரட்டத்தனையாக நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெறுவோம் என்று எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபத்தை ஏற்று சக்கேயுவுக்கு நீர் கொடுத்த ரட்சிப்பை எங்களுக்கும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவர்களாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு அவதரித்த மனிதனானார். நமக்காக போதிய காலத்தில் சிலுவையில் பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேறு வாழ்க்கையில் 3ஆம் நாள்
பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை ஒன்றை விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அமர்வோம். சபையாருக்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். அறிவிப்புக்கு பிறகு அனுதின வேத வாசிப்பு அட்டையும் வாக்குத்தத்த அட்டையும் கொடுக்கப்படும். அதன் பிறகு காணிக்கை பாடல் வெத்தலையில் பிறந்தவை ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை திருச்சபைக்கான அறிவிப்புகள். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை திருச்சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை காட்சியத்திற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள புத்தாண்டு ஸ்தோத்திர காணிக்கைக்காக இந்த ஆராதனை படைக்கப்பட்டுள்ள ஒரு வேண்டுகோள். பழைய வருட ஆராதனை முடிந்தவுடன் புதிய ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களையும் அடுத்த வேத வாசிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்வோம். கேக், இனிப்பு, தேநீர் எளியவர்களுக்கு மற்றும் கைப்பெண்களுக்கு புத்தாண்டு இணைப்பவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை சார்பான பங்களிப்பை அளித்து திருச்சபையின் ஐக்கியத்திற்கு வளர்ச்சிக்கும் உதவிய ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புத்தாண்டின் மகிழ்ச்சியை அனைவரும் கருத்துள்ள வண்ணமாக திருப்பதி ஆண்டனி சுத்தராணி அவருடைய குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் கேக் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து திருப்பதி தேசி பரிமாணம் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் தேநீர் வழங்கப்படுகிறது. அனைவரும் இந்த ஐக்கியத்தை வந்தவருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். புதிய ஆண்டுக்கான கேட்டரை பெறாத திருச்சபை குடும்பங்கள் ஆலய ஆராதனை பிறகு பெற்றுச் செல்வதை அன்போடு வேண்டுகிறோம். இன்றைய நாளிலே பிறந்தநாளை காண்கின்றவர்களுக்காக 1/1/2021 புதிய ஆண்டிலே பிறந்தநாளை காண்கின்ற திருமதி குளோரி மேத்யூஸ் குமார் அவர்கள், இதே நாளிலே திருமதி ஆக்னஸ் சுஜாதா ஜெயசீலன், 2/1/2021 திருமதி மேரிகே ராஜ்குமார் அவர்கள், 2/1/2021 திருமதி தேவோரா பிரதி அகஸ்டின் சிவா அவர்கள், இவர்களுக்கு திருச்சபை சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுபவர்களுக்காகவும் மனநாளை கொண்டாடுபவர்களுக்காகவும் இந்த நல்ல நேரத்திலே ஜெபம் செய்வோம். யார் எங்கே இருக்கின்றீர்களோ அங்கே இருக்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளை இந்த 2021 வருடத்தில் ஜனவரி மாதத்தின் முதல் நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகளும் ஒவ்வொருவருக்காகவும் அது பார்த்து வருகின்ற ஆண்டவரே, நம்முடைய அருமையான பிள்ளைகளை நீர் இந்த வருட பிறப்பின் நாளிலே பிறக்க வைத்ததற்காக நமக்கு நன்றி கொள்கின்ற ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கின்ற உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதத்தால் கிருபைகளை நிறைத்து வர இருக்கின்ற வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் சந்திக்கும் பொழுது உண்மையான சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் கண்டு மகிழ செல்ல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இதே போன்று எத்தனையோ வருடங்களை கண்டு மகிழ அவர்களோடு உங்களுடைய கிருபை இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொண்டாடுகிறோம். ஆமென். நல்ல தகப்பனே, மனநாளை கொண்டாடி மகளும் மக்களுக்காக உமது பாதத்தில் வருகின்றோம் ஆண்டவரே. மனநாளை கொண்டாடி மகளும் தம்பதியரை உமது பாதத்தில் கொண்டு வருகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும்
ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைத்த அந்த நாளிலிருந்து இன்று வரை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி கூறி குடும்பத்தின் உம்முடைய ஈவாக அவர்களுக்கு நீர் தந்திருக்கின்ற அருமையான குழந்தை செல்வங்களுக்காக, சொத்து சுகங்களுக்காக, பதவிகளுக்காக, வேலைகளுக்காக, அவர்களில் கொடுத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இதே போன்று இன்னும் வர இருக்கிற நாட்களிலே அவர்கள் நினைப்பதை விட உம்முடைய கண்களிலே பெரிதென படுவதை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மன்றாடுகிறோம். ஆமென். இப்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று ஆனந்தமே ஜெயா ஜெயா என்ற பாடலை பாடுவோம். அவருக்கு காணிக்கை எடுக்கப்படும். நீ கூட காணிக்கை எடுக்கப்படும். அதையுமே இருக்கும்.
ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்களுடைய பிரசன்னத்தை தந்திருக்கின்றே. நீரே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றே. நன்றி கொள்கின்ற ஆண்டவரே. நல்ல தகப்பனே, எங்கள் எல்லோரோடும் உங்களுடைய பிரசன்னத்தை தந்து இந்த அருமையான நாளை நாங்கள் உண்மையிலேயே கொண்டாடி மகள் இந்த கொரோனா கொடுமையின் மத்தியிலும் நாங்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. உண்மையிலேயே நாங்கள் மனமு வந்து உற்சாகத்தோடு கொண்டாடி மகளை நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இதற்கு காரணமாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகளை கூட, காவல்துறையினரை கூட உமது பாதத்தில் கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. திருமலை வாயில் காவல்துறையினர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான அனுமதிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அதிகாரிகளை ஆசீர்வதியும். அவர்களுடைய இரக்க குணத்தால் நாங்கள் இதை கொண்டாட நேற்று இரவு அவர்கள் கொடுத்த அனுமதிக்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அதே போன்று நடு இரவிலே ஆராதனை இருக்கும் என்று கேட்டு உம்மை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதித்து நன்றி கூறுகின்றோம். இப்படி நாங்கள் கேட்ட செய்திப்படி நல்ல தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கையின் பேரிலும் உம்மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற உறுதியான விசுவாசத்தின் பேரிலும் ஜபத்தின் பேரிலும் நீர் எங்களை இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதிக்க போவதே நன்றி கொள்கின்றோம். எங்களோடு உடைய பிரசன்னம் கூட இருந்து இன்று மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இந்த புதிய வருட நாளிலே உண்மை மன்றாடுகின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாழ்வை மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடும் இந்த 2021 புதிய வருடத்தோடு நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடும் புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களோடும் சென்று வாருங்கள். வருஷம் பிறந்தது, புதிய உலகம் மலர்ந்தது, இருளின் ஆட்சி ஒழிந்தது, தேவன் பிறப்பாலே நம் பாலன் பிறப்பாலே. புதிய வருஷம் பிறந்தது, புதிய உலகம் மலர்ந்தது, இருளின் ஆட்சி ஒழிந்தது, தேவன் பிறப்பாலே நம் பாலன் பிறப்பாலே. Happy happy new year, wish you happy new year, happy happy new year.
பெற்று வாழுவோம், அன்பை பகிர்ந்து கொள்ளுவோம், ஆசி பெற்று வாழுவோம், இறையின் ஆசி பெற்றிட ஈகை கொண்டு